ஹாய், வெல்கம் டு லேர்ன் வித் மித்ரன். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம லினக்ஸ் இன்ட்ரொடக்ஷன் அண்ட் ஒரு ஷெல் ஸ்கிரிப்டிங்கோட இன்ட்ரொடக்ஷன் அண்ட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா என்னன்னு நம்ம எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ டுடேஸ் டாபிக் இஸ் கோயிங் டு பி ஒரு ஃபங்க்ஷன் எப்படி ஷெல் ஸ்கிரிப்டிங்கில் கிரியேட் பண்ணுறது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது, அண்ட் சேம் லோக்கல் வேரியபிள்ஸ், ரீட் ஒன்லி வேரியபிள்ஸ் அண்ட் ஒரு ஷெல் ஸ்கிரிப்டை நம்ம எப்படி டீபக்கிங் மோடில் ரன் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்ட் 5 ஆஃப் லினக்ஸ் சீரீஸில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வித்தவுட் ஃபர்தர் அடு லெட்ஸ் கெட் இன்டு த டாபிக்ஸ். ஸோ நம்ம டுடேஸ் வீடியோ நம்ம ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னு ஷெல் ஸ்கிரிப்டிங் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ லெட் மீ ஓப்பன் மை விசுவல் ஸ்டுடியோ கோட். அதில் நம்ம விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் நம்ம ப்ரீவியஸ் டாபிக்ஸில் யூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் நம்மளோட விசுவல் ஸ்டுடியோ கோட் செட் ஆக போகுதுங்க. ஸோ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா AWS கன்சோலில் ஒரு EC2 மிஷின், ஒரு லைனக்ஸ் பாக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி நம்ம இங்கேருந்து புட்டி வழியாக கனெக்ட் பண்ணிட்டு நம்மளோட ஸ்கிரிப்ட்லாம் ரன் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ நம்ம கற்றுக்கிறது எல்லாமே ஷெல் ஸ்கிரிப்டிங்கிறதுனால ஒரு ஃபைலில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஸ்கிரிப்டை எழுதி நம்ம அந்த ஃபைலில் ரன் பண்ண போகிறோம். அப்போ நான் ஒரு ஒரு புட்டியில் கனெக்ட் பண்ணி நான் ரன் பண்ணேன்னா எனக்கு அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் விம் எடிட்டரில் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இட் வில் பி பிட் டிஃபிகல்ட் ஆல்சோ. ஸோ அதனால தான் விசுவல் ஸ்டுடியோ கோடுன்றது ஒன் ஆஃப் த மாடர்ன் எடிட்டர்ஸ். நான் அதை ப்ரிஃபர் பண்ணிட்டு உங்களோட விண்டோஸ் மிஷின்லேயே நீங்கள் லினக்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆன் டாப் ஆஃப் இட் நீங்கள் விசுவல் ஸ்டுடியோ கோட் ரன் பண்ணிக்கலாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதோட இன்ஸ்டலேஷன் எல்லாமே ஐ ஹவ் மேட் இட் ஆன் அ செப்பரேட் வீடியோ. ஸோ டூ செக் இட் அவுட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் இன் டு த டாபிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ கோ அண்ட் சர்ச் ஃபார் உபுண்டு. நான் சர்ச் பண்ணிக்கிறேன், எனக்கு உபுண்டு ஆப் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த உபுண்டு ஆப் நான் ஓப்பன் பண்ண உடனே இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் நான் கோட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்டர் கொடுத்தேன்னா எனக்கு விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் ஆகும். ஸோ எனக்கு என்ன இருக்குன்னா, எனக்கு என்னோட செகண்ட் ஸ்க்ரீனில் விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ லெட் மீ புட் இட் பேக் டு மை மெயின் ஸ்க்ரீன். அண்ட் இந்த உபுண்டு மிஷின் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இனிமேல் எனக்கு இது தேவையில்லை அப்படின்றதுக்காக. ஸோ நவ் நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம யூஸ் பண்ண main.shன்ற ஃபைல் தான் இருக்குது. இட்ஸ் நவ் கரண்ட்லி இட்ஸ் an empty ஃபைல். இந்த empty ஃபைலில் தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் இஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ன்றது எங்கே யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ மெயினாக நம்ம ஃபங்க்ஷன்ஸ்ன்றது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, கோட் ரியூசபிலிட்டிக்காக. ஸோ கோட் ரியூசபிலிட்டினா நான் ஒரு செட் ஆஃப் லைன்ஸ், ஒரு 2-3 லைன்ஸ் நான் அடிக்கடி அதே லைனை நான் ரன் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு நான் அந்த கோடை நான் என்ன பண்ணுவேன்னா ஃபங்க்ஷன்ஸ்ன்றதெல்லாம் எழுதி வச்சிருவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிள், நான் என்ன பண்ணுறேன், எக்கோ டபுள் கொட்டேஷனில் ஐ வில் சே ஹலோ வேர்ல்ட், எக்கோ ஹலோ மூன், அண்ட் லெட் மீ காப்பி திஸ் அகெயின் அண்ட் ஹலோ சன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ ஹாவ் மேட் 3 எக்கோ ஸ்டேட்மெண்ட். இதை நான் இப்போ ரன் பண்ணேன்னா, ஸோ ./main.shன்னு கொடுத்தனா 3 வாட்டி ரன் ஆகுது. எனக்கு இதே ஸ்டேட்மெண்ட்டை நான் என்ன சொல்கிறேன்னா, ஐ வாண்ட் ரன் இட் ஈவன் மல்டிபிள் டைம்ஸ். நான் மறுபடியும் இதே 3 லைனை நான் மறுபடியும் எப்படி நான் ரீயூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ வி கேன் கோ வித் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம கற்றுக்கலாம். ஸோ நார்மலாக இதை நீங்கள் இன்னொரு வாட்டி பேஸ்ட் இப்போ கொடுத்து ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, இட் வில் சே தட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதே சென்டென்ஸ் எனக்கு 3 டைம்ஸ் எனக்கு என்ன ஆயிருக்குன்னா ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் இப்படி மறுபடியும் அதே கோடை நான் எழுத வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ எழுத வேணான்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஃபங்க்ஷன்ன்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு நேமை நீங்கள் யூஸ் பண்ணணும். யூ ஹேவ் டு யூஸ் திஸ் வேர்ட் லிட்டரலி, ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதணும். ஃபங்க்ஷன் எழுதி உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஃபங்க்ஷனோட பேர் நான் என்ன பண்ணுறேன்னா, மை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேர் கொடுக்குறேன். ஸோ அப்போ மை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு லெட் மீ புட் அ பிரேசஸ் அண்ட் இங்கே கர்லி பிராக்கெட் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நவ் வாட் ஐம் டூயிங் இஸ் ஐம் கிரியேட்டிங் அ நியூ ஃபங்க்ஷன். இப்போ என்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. ஸோ இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒரு மேண்டிட்டரியான கீவேர்ட். அதுக்கடுத்து உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பேர். ஸோ நீங்கள் அது என்ன வேணால் கொடுக்கலாம். ஸோ ABC XYZன்னு சொல்லிட்டு எனி நேம். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு parenthesis. ஸோ இதை நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நான் ப்ராக்கெட் இங்கே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்ஸ். இதுக்குள்ளே தான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட கோடை நான் எழுத போகிறேன். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், எக்கோ கோட் இன்சைட் மை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற கோடு உங்களுக்கு நார்மலாக ரன் ஆகாது. ஸோ இப்போ நான் ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறேன், சேவ் பண்ணிட்டேன். நான் ./main.sh நான் கொடுக்குறேன்னா, யூ கேன் see here இந்த ஹலோ வேர்ல்ட், ஹலோ மூன், ஹலோ சன்ன்ற லைன்ஸ் தாங்க ரன்னே ஆகுது.
இந்த ஃபங்ஷனுக்குள்ள இருக்கிற எக்கோ ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரன் ஆகவே இல்ல. அப்ப எப்பங்க இந்த எக்கோ ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும்? எப்ப எனக்கு அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி கமிங் வென் யூ ஆர் காலிங் த ஃபங்ஷன். அப்ப ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணா அந்த ஃபங்ஷன் ரன் ஆகாது. அப்ப நீங்க ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட்ல பல ஃபங்ஷன்ஸ் நீங்க வச்சுக்கலாம். பல ஃபங்ஷன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா ரன் பண்ணும்போது எந்த ஃபங்ஷனுக்குள்ள இருக்கிற கோடும் ரன் ஆகாது. எப்போ என் ஃபங்ஷன் ரன் ஆகும்னா, நீங்க அந்த ஃபங்ஷன பேர் சொல்லி கூப்பிடணும். அப்போ நான் கிரியேட் பண்ணியிருக்க இந்த ஃபங்ஷன் நீங்க என்ன பேர் வச்சேனோ, அதே பேர் நான் இங்க குடுத்தேன்னா, இதுக்கு பேரு ஃபங்ஷன் காலிங். அப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த லைன்ன்றது இட்ஸ் அ ஃபங்ஷன் டிக்ளரேஷன். அண்ட் ஃபங்ஷன் நான் டிக்ளேர் பண்றேன். இந்த லைன்ன்றது இட்ஸ் அ ஃபங்ஷன் காலிங். என்னோட ஃபங்ஷன நான் கூப்பிடுறேன். ஹேஷ்டேக் போட்டு என்ன எழுதினாலும் அத கமெண்ட்ன்னு சொல்லுவாங்க. கமெண்ட்ன்றதுக்கு மீனிங் என்னன்னா, அந்த லைனு உங்களோட ஷெல் ஸ்கிரிப்ட், உங்களோட பேஷ்ன்றத ஸ்கிப் பண்ணிடும். இப்போ நான் என்னோட ஸ்கிரிப்ட ரன் பண்ணேன்னா, நீங்களே பார்க்கலாம். நான் கொஞ்சம் இத கீழ இறக்கிக்கிறேன். இப்ப நீங்க பார்க்கலாம், முதல்ல என்கிட்ட ஒரு 3 லைன்ஸ் ஆஃப் கோடு தான் இருக்கு. அந்த 3 லைன்ஸ் ஆஃப் கோடு முதல்ல ரன் ஆயிருது. அதுக்கடுத்து நான் ஒரு ஃபங்ஷன கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்ஷன நான் கால் பண்றேன். கால் பண்றதுனால எனக்கு கோட் இன்சைட் மை ஃபங்ஷன்னு சொல்லிட்டு வருது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, மேண்டேட்டரியா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க போறோம். ஷெல் ஸ்கிரிப்ட பொறுத்தவரைக்கும், பைத்தான பொறுத்தவரைக்கும், பெர்ல், PHP இந்த மாரி நெறைய லாங்குவேஜஸ் இன்டர்பிரெட்டார்ல ரன் ஆகுது. இன்டர்பிரெட்டார்ல ரன் ஆகுறதுக்கு என்ன மீனிங்னா, இன்டர்பிரெட்டார் உங்களோட கோட லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்ண போறாரு. சின்ஸ் த கோட் இஸ் கோயிங் டு எக்ஸிக்யூட் லைன் பை லைன் அப்படின்றதுனால, உங்களுக்கு டாப் டு பாட்டம் தான் இந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகும். டாப்ல எனக்கு 3 எக்கோ கமாண்ட் இருக்கு. அப்ப 3 ஹலோ ஸ்டேட்மெண்ட். ஒரு ஃபங்ஷன் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்ஷன் ரன் ஆகாது. எப்ப ரன் ஆகும்னா, அந்த ஃபங்ஷன கூப்பிடுறப்ப தான் உள்ள இருக்கிற கோட் ரன் ஆகும். அப்ப என் ஃபங்ஷன நான் பல வாட்டி கூப்பிடலாம். மை ஃபங்ஷன் நான் பல வாட்டி கூப்பிட்டேன்னா, ஒவ்வொரு வாட்டி கூப்பிடும்போதும் உள்ள இருக்கிற கோடு ரன் ஆகும். அப்ப எனக்கு இப்ப அவுட்புட் கோட் இன்சைட் மை ஃபங்ஷன் 3 வாட்டி வருது. அப்ப நான் முதல்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட்னா, இப்ப என்கிட்ட ஒரு 3 எக்கோ ஸ்டேட்மெண்ட் இருக்கா, அது அப்படியே கட்டு. இங்க நான் என்ன பண்றேன், இங்க பேஸ்ட் பண்றேன். இங்க நான் கரெக்ட்டான இன்டென்டேஷன்லாம் குடுத்துடுறேன். இந்த காலியான லைன நான் எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் இங்க ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள 3 எக்கோ ஸ்டேட்மெண்ட். இந்த இன்டென்டேஷன்லாம் குடுக்கணுமா? இந்த கேப்லாம் இருக்கணுமா? அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த கேப் இல்லாமலே நான் என்ன பண்றேன், முதல்ல ரன் பண்றேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்ஷனோட பேரு மை ஃபங்ஷன். உள்ள எத்தன லைன் கோட் இருக்குன்னா, 3 லைன் கோட் இருக்கு. எக்கோ, எக்கோ, எக்கோன்னு. இப்ப நான் இந்த ஃபங்ஷன காலே பண்ணாம நான் ஸ்கிரிப்ட்ட ரன் பண்ணேன்னா, எனக்கு எந்த விதமான அவுட்புட்டும் வரல. நீங்களே பார்க்கலாம். ஸ்கிரிப்ட்ட ரன் பண்றேன். நோ அவுட்புட். அப்ப எப்ப அவுட்புட் வரும்னா, நான் மை ஃபங்ஷன் அப்படின்னு நான் கால் பண்ணும்போது, இப்ப நான் ரன் பண்ணேன்னா, எனக்கு அவுட்புட் வருது. அப்ப அந்த பிராக்கெட் இங்க இந்த ஸ்பேஸஸ் குடுக்கணுமானா, இங்க மேண்டேட்டரி கிடையாதுங்க. ஆனா பார்க்க அழகா இருக்கணும்னு சொல்லிட்டு, நான் இங்க டேப் பட்டன் பிரஸ் பண்றேன். தட் இந்த 3 லைனுமே இந்த ஃபங்ஷனுக்குள்ள இருக்குன்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன்க்காக. பைத்தான்ல இந்த இண்டென்டேஷன்றது முக்கியமா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்க பேஷ்ல மேண்டேட்டரி இல்லாதனால, ஸ்டில் நான் அதுக்கும் குடுத்துக்கிறேன். தட் இட் லுக்ஸ் குட். இப்போ நான் ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த ஃபங்ஷனுக்குள்ள 3 லைன் கோடும் வச்சிருக்கேன். இப்ப நான் என் ஃபங்ஷன கால் பண்ணா, அந்த 3 லைன் கோடு எனக்கு ரன் ஆகுது. அப்ப நான் மறுபடியும் என் ஃபங்ஷன கால் பண்ணேன்னா, அகைன் எனக்கு அந்த 3 லைன் கோட் ரன் ஆகி டோட்டல் 6 லைன் கிட்ட அவுட்புட் வரும். அப்ப மறுபடியும் நான் கால் பண்ணேன்னா, நான் முதல்ல பண்ண ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் எனக்கு இட் இஸ் கெட்டிங் 9 லைன்ஸ் ஆஃப் அவுட்புட். அப்ப நான் எக்கோ, எக்கோ, எக்கோன்னு நான் ரன் பண்றதுக்கு பதில், நான் என்னோட லைன்ஸ் ஆஃப் கோட் நான் என்ன பண்ணிடுறேன்னா, ஒரு ஃபங்ஷனுக்குள்ள எழுதி வச்சுடுறேன். அந்த ஃபங்ஷன் காலிங் மூலியமாக நான் அந்த ஃபங்ஷனுக்குள்ள இருக்க கோட நான் ரன் பண்றேன். திஸ் இஸ் நத்திங் பட் ஒரு ஃபங்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. இப்ப இதே மாரியே உங்களோட ஸ்கிரிப்ட்ல பல ஃபங்ஷன் இருக்கலாம். நம்ம சொன்ன மாரி இப்ப நான் இன்னொரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். என்னன்னா ஃபங்ஷன், நியூ ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன். அண்ட் பிராக்கெட்ல அதுக்குள்ள என்ன பண்றேன்னா எக்கோ. I'll say code inside new function அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுத்துறேன். அப்ப அகைன் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மொத்தமா 2 ஃபங்ஷன் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபங்ஷன் பேரு மை ஃபங்ஷன், இன்னொரு ஃபங்ஷன் பேர் நியூ ஃபங்ஷன். இப்ப நான் என் ஸ்கிரிப்ட்ட ரன் பண்ணேன்னா, எந்த விதமான அவுட்புட்டும் வராது. ஏன்னா நான் 2 ஃபங்ஷன கிரியேட் தான் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்ஷன் நான் ரன் பண்ணவே இல்ல. ரன் பண்றதுக்கு மீனிங் கால் பண்ணவே இல்ல. அப்ப நான் அந்த ஃபங்ஷன் நான் கால் பண்றேன். எப்படி? நியூ ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் அந்த ஃபங்ஷன் பேர மட்டும் குடுத்தாலே கால் ஆயிரும். அப்ப கோட் இன்சைட் நியூ ஃபங்ஷன். அப்ப மறுபடியும் ஒரு நியூ ஃபங்ஷன். அப்புறம் ஒரு மை ஃபங்ஷன். அப்புறம் ஒரு நியூ ஃபங்ஷன். இப்ப நான் நியூ ஃபங்ஷன 3 வாட்டியும், மை ஃபங்ஷன் ஒரு வாட்டியும் கால் பண்ணியிருக்கேன். அவுட்புட் ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷன் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நியூ ஃபங்ஷன் 2 வாட்டி கால் பண்ணனால இது 2 அவுட்புட். அடுத்து மை ஃபங்ஷன் கால் பண்ணனால அதுக்குள்ள ஒரு 3 லைன் இருக்கனால அதோட 3 லைன் அவுட்புட். அண்ட் ஃபைனலா நான் மறுபடியும் நியூ ஃபங்ஷன் கால் பண்ணனால கோட் இன்சைட் நியூ ஃபங்ஷன் சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் வந்துருச்சுங்க.
அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஒரு ஃபங்க்ஷன் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட ஃபங்க்ஷன்ஸோட முதல் டாபிக் நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ வி ஆர் ஆல்சோ கோயிங் டு லேர்ன் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுப்போம். ஆர்குமெண்ட்னா என்னன்னா, இங்கே நான் எக்கோ கமாண்ட்ல ஹலோ வேர்ல்ட் மூன் சன் எழுதியிருக்கேன், கோட் இன்சைட் நியூ ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஃபங்க்ஷனுக்கு ஒரு இன்புட் நான் பாஸ் பண்றேன். ஸோ அப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா நியூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த நியூ ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரு இன்புட் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன இன்புட்னா, ஸோ நியூ ஃபங்க்ஷன் கூடவே பக்கத்துலேயே மித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேரை நான் பாஸ் பண்றேன். ஸோ அப்போ என்னோட நியூ ஃபங்க்ஷனுக்கு ஐம் பாசிங் அ வேர்டு மித்ரன். அப்போ இந்த மித்ரன்ன்றது என் நியூ ஃபங்க்ஷனை கேப்சர் பண்ணும். எதில் கேப்சர் பண்ணோம்னா, எனக்கு $1 அப்படின்ற வேரியபிளில் நான் கொடுக்குற முதல் இன்புட்டை கேப்சர் பண்ணும். $2ல ரெண்டாவது இன்புட், $3ல மூணாவது இன்புட். அப்போ நான் இங்கே நியூ ஃபங்க்ஷன் கால் பண்ணி இங்கே நான் 3 இன்புட் கொடுத்தேன்னா 1 2 3ன்றதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோங்க டிஃபால்ட்டாக. இது எப்படி நான் ப்ரூவ் பண்ணுறதுன்னா, நான் என்ன பண்ணுறேன், கோட் இன்சைட் நியூ ஃபங்க்ஷன்ற லைன் எரேஸ் பண்ணிட்டு ஹலோ $1 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். அப்போ ஹலோன்ற வார்த்தை $1ன்றது என்னது, இந்த மித்ரன்ன்றது போயிட்டு $1ல போய் உட்காரும். இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் கூட வேண்டாம், இதை கூட நம்ம டெலீட் பண்ணிடுவோம். இதுதான் என்னோட கோடு. ஸோ வெறும்னே ஒரு 3 லைன் தாங்க கோடே. அப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரு இன்புட் பாஸ் பண்ணுறேன். இப்போ இதை நான் ரன் பண்ணனா நீங்களே பார்க்கலாம், இந்த மித்ரன்ன்றது இந்த நியூ ஃபங்க்ஷன் கேப்சர் பண்ணி $1ன்ற வேரியபிளில் மித்ரனை ஸ்டோர் பண்ணியிருக்கு. எனக்கு ஹலோ மித்ரன்னு வருது. சப்போஸ் நான் எந்த விதமான இன்புட்டும் பாஸ் பண்ணலன்னா அப்போ எனக்கு என்ன வரும், எரர் அடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான எரரும் இல்லை. $1ல எந்த விதமான டேட்டாவும் இல்லாதனால எதுவுமே பிரிண்ட் பண்ணலை. அண்ட் வெறும் ஹலோன்ற வார்த்தையை மட்டும் பிரிண்ட் பண்ணிடுச்சு. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வாட் வி ஹவ் லேர்ன்ட் இஸ் நம்ம ஒரு வேரியபிள் எப்படி நம்ம பாஸ் பண்ணுறது நம்ம பார்த்தோம். அப்போ இதே மாதிரி மல்டிபிள் வேரியபிள்ஸ்னா நான் என்ன பண்ணுறேன், லேர்ன் வித் மித்ரன் அப்படின்ற நம்ம சேனலையே நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ லேர்ன் வித் மித்ரன். ஸோ அப்போ நான் 3 இன்புட் பாஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு $2 $3 அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ நான் கூட ரன் பண்ணனா நீங்களே பார்க்கலாம், ஹலோ லேர்ன் ஹலோ வித் ஹலோ மித்ரன் சொல்லிட்டு நீங்கள் 3 அவுட்புட்டை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ நீங்கள் எத்தனை இன்புட் ஆர்குமெண்ட் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இந்த வேரியபிள்ஸில் ஸ்டோர் ஆயிரும். நீங்கள் எந்த விதமான வேல்யூ பாஸ் பண்ணலனா, எனக்கு எதுவுமே பாஸ் பண்ணாமல் நான் ரன் பண்ணனா அவுட்புட் எதுவும் வராது. இப்போ இதுவே நான் 2 விஷயம் பாஸ் பண்ணுற 3 பாஸ் பண்ணுற பதில் நான் 2 தான் பாஸ் பண்ணுறேன். லேர்ன் வித் தான் கொடுக்குறேன், மித்ரன் கொடுக்கலனாலும் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது வரைக்கும் அவுட்புட்டில் வரும். அப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி நம்ம வேல்யூ பாஸ் பண்ணுறது அதையும் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப சிம்பிளான ஸ்கிரிப்ட். நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப சிம்பிளான நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம எழுதும். ஸோ என்ன பண்ண போறேன்னா, நான் இப்போ இந்த $1 $2 $3 அப்படின்னு சொல்லிட்டு நான் பாஸ் பண்ணியிருக்கேன்ல, இது எனக்கு என்னன்னா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல நம்ம இஃப் அண்ட் எல்ஸ்ன்ற டாபிக்லாம் படித்தோம். அப்போ அந்த இஃப் அண்ட் எல்ஸையும் கம்பைன் பண்ணி இந்த ஃபங்க்ஷனையும் கம்பைன் பண்ணி ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒரு எக்ஸாம்பிள் லேர்ன் பண்ணுவோம். ஸோ இப்போ என்கிட்ட ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷன் என்ன நியூ ஃபங்க்ஷன். இப்போ இதில் என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு செட் அ கண்டிஷன் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். இஃப்ன்றது முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா தென் அப்படின்னு டைப் பண்ணுவீங்க. அண்ட் வேணும்னா எல்ஸ் டைப் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து எஃப்ஐ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஃபை முடிச்சிடுறேன். அப்போ இதுதான் நம்மளோட சின்டாக்ஸ் ஃபார் ரைட்டிங் அண்ட் இஃப் கண்டிஷன். அப்போ இஃப்னா என்ன கொடுக்கணும், எல்ஸ்னா என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே எக்ஸ்பிரஷன் எழுத போகிறோம். எனக்கு இஃப்னா என்ன வரணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், ஒரு கண்டிஷன் கொடுக்க போகிறேன். சப்போஸ் என்னோட யூசர் நியூ ஃபங்க்ஷனுக்கு எதனா ஒரு இன்புட் கொடுத்தாங்கன்னா, இன்புட் கொடுத்தா எனக்கு என்னன்னா ஒரு கண்டிஷன் ரன் ஆகணும், இன்புட் கொடுக்கலனா எனக்கு ஒரு கண்டிஷன் ரன் ஆகும் அப்படின்றதாங்க மீனிங். அப்புறம் என்ன பண்றேன், இஃப் அண்ட் செட் டபுள் கொட்டேஷன்ல $1. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்னா, என்னோட $1ன்றது அப்படின்னா என்னன்னா இந்த மித்ரன் இதான் நான் பாஸ் பண்ணனா $1 ஸ்டோர் ஆகும். நான் என்ன பண்றேன், $1ன்றது எம்டியா அப்படின்னு நான் செக் பண்றேன். இந்த ஐஃப் அண்ட் செட்னா என்னன்றது எல்லாமே நான் ஐ கெஸ் நம்ம பார்ட் 3ல நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஷெல் ஸ்கிரிப்டிங்கில் நம்ம இந்த ஐஃப் அண்ட் செட்னா என்னன்னு நம்ம பார்த்துருப்போம். இஃப் நாட் யூ கேன் கோ அண்ட் ரீவாட்ச் தட் அகெயின். நான் ஒரு டேபிளில் இந்த ஒவ்வொரு கமாண்டுக்கும் என்ன மீனிங் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஐஃப் அண்ட் செட்ன்றது என்ன பண்ணுவோம்னா, இட் வில் செக் வெதர் திஸ் இஸ் எம்டி ஆர் நாட்.
இஃப் இட் இஸ் எம்டி, சப்போஸ் எனக்கு எம்டியாக இருக்குன்னா எனக்கு என்ன பண்ணணும்னா சாதாரணமாக எக்கோ ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணிடுது, வேறு எதுவும் வேணாம். ஆனால் சப்போஸ் எம்டியாக இல்லை, யூசர் ஏதாவது இன்புட் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு என்ன பண்ணுன்னா ஹலோ யூசர் ஹலோ இல்லைன்னா $1ன்னு கொடுத்துரும். ரொம்ப சிம்பிள். அப்போ நம்ம ப்ரீவியஸாக ஒரு டாபிக் பார்த்தோம், இதே கான்செப்ட். நாங்கள் என்ன பார்த்தோம்னா இன்புட் எதுவும் கொடுக்கலன்னா காலியாக வந்துடுது, ஹலோன்ற வார்த்தையோட நின்றுது. ஆனால் இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு கண்டிஷன், நம்ம ப்ரீவியஸாக லேர்ன் பண்ண இஃப் அண்ட் எல்ஸையும் ஃபங்க்ஷனும் நான் ஒன்று சேர்த்து, சப்போஸ் யாருன்னா ஒரு இன்புட் கொடுத்தாங்கன்னா அப்போ எனக்கு ஹலோ ஒன்னு பிரிண்ட் பண்ணு, இன்புட் கொடுக்கலன்னா இது காலியாக இருக்கும். சப்போஸ் இது காலியாக இருக்கா அப்போ எனக்கு ஹலோ வேர்ல்டுன்றதை பிரிண்ட் பண்ணு. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஸ்கிரிப்டை சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணனா ஹலோ மித்ரன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நியூ ஃபங்க்ஷன் மித்ரன் நான் பாஸ் பண்ணியிருக்கனால எனக்கு ஹலோ மித்ரன்ற அவுட்புட் வருது. இப்போ இதுவே நான் மித்ரன்ற வார்த்தை கொடுக்கலன்னா என்ன ஆகும், எனக்கு கண்டிஷன் பாஸ் ஆகிட்டு எனக்கு ஹலோ வேர்ல்டுன்னு வருதுங்க. இப்போ இந்த ஐஃபன் ஜெட்ன்றது என்ன பண்ணுன்னா இட் வில் செக் ஒரு யூசர் ஒரு இன்புட்டை கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு. சப்போஸ் யூசர் இன்புட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். யூசர் இன்புட் கொடுக்கல, இந்த ஸ்ட்ரிங் இந்த வேல்யூ காலியாக இருக்குன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ. ஸோ அப்போ கண்டிஷன் ட்ரூனா ஹலோ வேர்ல்டு, கண்டிஷன் ஃபால்ஸ்னா ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா ஃபால்ஸு. இப்போ ஹலோ அந்த வார்த்தை என்ன வார்த்தையாக வேணா இருக்கலாம். ஸோ மூன் அப்படின்னு நான் கொடுத்தாலுமே அதுவுமே ஒரு இன்புட் தான். எனக்கு இப்போ ரன் பண்ணனா எனக்கு ஹலோ மூணுன்ற அவுட்புட் வருது. நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. இப்போ இது கூடவே நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஒரே ஃபங்க்ஷன் மல்டிபிள் பேரில் கிரியேட் பண்ண போகிறோம். அண்ட் சில விஷயங்கள் தப்பாகவும் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஃபங்க்ஷன் இல்லை மை ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் நான் என்ன கொடுக்குறேன்னா எக்கோ ஹலோ ஃபர்ஸ்ட் மை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ இதே கூட நான் காப்பி பண்ணிட்டு பேர் அப்படியே மாற்றாம மை ஃபங்க்ஷன் பேர் மாற்றாம என்ன பண்ணுறேன்னா ஹலோ செகண்ட் மை ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் கொடுத்துறேன். இப்போ நான் என் கோடை ரன் பண்ணனா கண்டிப்பாக எந்த விதமான அவுட்புட்டும் வராது. ஏன்னா நம்ம ரெண்டுமே ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் தான், ஃபங்க்ஷன் காலிங்ன்றது நம்ம பண்ணவே இல்லை. அப்போ எனக்கு எப்படி ஃபங்க்ஷன் கால் ஆகுறது, எப்படி நமக்கு அவுட்புட் வரும் அப்படின்னா யூ வில் கால் மை ஃபங்க்ஷன். ஸோ நான் மை ஃபன்னு கால் பண்ணுறேன். ஆனால் இப்போ எனக்கு 2 ஃபங்க்ஷன் இருக்கே ஒரே பேரில், எது ரன் ஆகும், இது ரன் ஆகுமா இல்லை இது ரன் ஆகுமா, ஹவு டஸ் தட் ஒர்க்? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to simply say நம்ம இன்டர்பிரட்டார்ன்றது லைன் பை லைன் தான் ரன் ஆகும்னு சொன்னோம். அப்போ முதல்ல என்ன பண்ணுச்சுன்னா மை ஃபங்க்ஷன் படிச்சு ஹலோ மை ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அது ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அதில் இந்த டேட்டா வச்சிருச்சு. திருப்பி லைன் பை லைன் படிக்கும்போது அதே பேர்லேயே மை ஃபங்க்ஷன் இருக்கிறனால பழசா நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் வச்சிருந்தீங்களோ அதை ஓவர் ரைட் பண்ணிடுச்சு. ஓவர் ரைட் பண்ணிட்டு இனிமேல் இதுதான் உங்களுக்கு புது கண்டென்ட்னு வந்துருச்சு. இப்போ நான் மை ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இஃப் ஐ புட் சம் டேட்டா, என்ன டேட்டானா இப்போ நான் வெறும் இன்புட்லாம் பாஸ் பண்ணல, நான் வெறும்னே இப்படி நான் கொடுத்தேன்னா நீங்களே பார்க்கலாம் ஹலோ செகண்ட் ஃபங்க்ஷன் வருது. ஆனால் இப்போ இதுவே நான் இந்த லைனில் கால் பண்ணுறேன் எங்கன்னா நான் என்னோட 5th லைனில் நான் போயிட்டு இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ முதல்ல ஒரு ஃபங்க்ஷனை லைன் பை லைன் தான் ரன் ஆகும்னு சொன்னால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கேன், உடனே கால் பண்ணிட்டேன். அப்போ என்னோட கோடு லைன் பை லைனாக ரன் ஆகி வரும்போது ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஞாபகம் வச்சுச்சு. அடுத்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன்னா உடனே அப்போ இதுதான் ரன் ஆகும். அப்போ இப்போ நான் இங்கே ரன் பண்ணேன்னா நீங்களே பார்க்கலாம் ஹலோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் தான் வருது. இப்போ மறுபடியும் இப்போ நான் இங்கே கொடுத்தேன்னா அப்போ என்னங்க வரும், அப்போ ஒரு வாட்டி ஹலோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், ஒரு வாட்டி ஹலோ செகண்ட் ஃபங்க்ஷன். அதே மை ஃபங்க்ஷன் ரெண்டுமே இங்கேயே கொடுத்தேன்னா அப்போ என்ன ஆகும், 2 வாட்டியும் ஹலோ செகண்ட் ஃபங்க்ஷன் தான் வரும். ஏன்னா மெமரியில இருந்து பழைய ஃபங்க்ஷனோட டேட்டா மறந்துடுச்சு. ஆனால் இதுவே நான் முதல்ல மேலே 2 ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறதுக்கு மேலேயே நான் கால் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் எனக்கு ஃபங்க்ஷன் நான் டிக்ளேர் பண்ணுறதுக்கே கால் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணால் நீங்களே பார்க்கலாம் மை ஃபங்க்ஷன்ற கமாண்ட் நாட் ஃபவுண்டுன்னு வருது. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் கிரியேட் பண்ணாதான் அந்த ஷெல் ஸ்கிரிப்டிங் ஞாபகம் வச்சுக்கணும் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு. நீங்கள் அடுத்த வாட்டி கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணிடும். முதலையே அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்கன்னா லைன் பை லைனாக ரன் ஆகும்போது அப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எரர் அடிக்குது. அப்போ இதை நம்ம என்ன பார்த்துக்கிறோம்னா ஸோ வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் அண்ட் ஹவு டு கிரியேட் அ ஃபங்க்ஷன் அண்ட் அந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி நீங்கள் கால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணேன், அந்த ஃபங்க்ஷனை காலும் பண்ணேன். இப்போ நான் ஒரு ஸ்கிரிப்ட் நான் ரன் பண்ணுறேன். எங்கேருந்து ரன் பண்ணுறேன்னா என்னோட கமாண்ட் லைன்லேருந்து ./main.sh ஒரு ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறேன்.
இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நம்மளோட அடுத்த டாபிக்ல இந்த ஸ்கிரிப்டோட எப்படி ஒரு இன்புட் ஆர்குமெண்ட் நம்ம குடுக்குறது அப்படின்னு நம்ம கத்துப்போம். ஸோ எப்படி ஒரு இன்புட் ஆர்குமெண்ட் பாஸ் பண்றது அண்ட் அது கூடவே நம்ம லோக்கல் வேரியபிள்ஸ்னா என்ன அப்படின்ற விஷயத்தையும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பார்க்க போறோம். ஸோ நவ் லெட் அஸ் கெட் இன்டு வாட் இஸ் திஸ் லோக்கல் வேரியபிள்ஸ் இஸ் அண்ட் எப்படி நம்ம ஸ்கிரிப்டுக்கு பாஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கத்துக்கலாம். ஸோ இப்போ உங்க எல்லாருக்குமே இந்த $1 அப்படின்றது என்னன்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு இன்புட் குடுக்குறோம்னா, அது அந்த $1ல போய் ஸ்டோர் ஆகும்ன்றது தெரிஞ்சிருச்சு. நான் என்ன பண்றேன், மறுபடியும் ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்றேன். அந்த ஃபங்ஷன் என்னன்னா, மை ஃபங்ஷன்னு நான் பேர் வைக்கிறேன். அண்ட் பிராக்கெட்ல ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஐ வில் சே எக்கோ அப்படின்னு இப்போதைக்கு வச்சுக்கிறேன். எக்கோ ஹலோ வேர்ல்ட் $1 ஏதாவது இன்புட் குடுத்தாங்கன்னா $1ல பிரிண்ட் பண்ணிரு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், மை ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்றேன். அண்ட் அந்த மை ஃபங்ஷனுக்கு நான் என்ன பண்றேன்னா, நான் கொஞ்சம் பைத்தான் யூஸ் பண்றதுனால எனக்கு டிஃபால்ட்டா பைத்தான் டைப் பண்ணிடுறேன். ஸோ டெஃப் இந்த பெராந்தசிஸ்லாம் பைத்தானோட சின்டாக்ஸ். ஸோ மை ஃபங்ஷன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு வேல்யூ நான் குடுக்குறேன். என்ன வேல்யூ நான் குடுக்குறதுன்னா, லெட்ஸ் சே அகைன் அல்டிமேட்டா மித்ரன் அப்படின்னே குடுப்போம். ஸோ மித்ரன் அப்படின்னு நான் குடுத்துட்டு லெட் மீ ரன் திஸ். ரன் பண்ணனா ஹலோ வேர்ல்டு மித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வருது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு வேரியபிள் அப்படின்ற கான்செப்ட் நம்ம பார்த்தோம். ஸோ வேரியபிள்னா என்னன்னா, நம்மளோட இன்ட்ரோடக்ஷன்ல ஒரு வேரியபிள் எப்படி கிரியேட் பண்றது, அந்த வேரியபிள் எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ என்ன வேரியபிள் அப்படின்னா, நேம் அப்படின்னு சொல்லிட்டு நேம் இஸ் ஈக்குவல் டு இங்க இருக்கிற மித்ரனை நான் என்ன பண்றேன், கட் பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் மை ஃபங்ஷன்ல $நேம்னு இப்படி பாஸ் பண்றேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், டைரக்டா மித்ரா நீங்க எழுதுறதுக்கு பதில் அது ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு அந்த வேரியபிள் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ஃபங்ஷன் காலிங்க்கு நான் பாஸ் பண்றேன். ஸோ இப்போ அவுட்புட் அதே தான் வரப்போகுது. ஹலோ வேர்ல்டு மித்ரன். எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ இப்போ நான் புதுசா ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் என்னோட ஃபங்ஷனுக்குள்ளேயுமே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போறேன். அதே பேர்லயே, நேம்ன்ற பேர்லயே. அப்ப அதே பேர்லயே நான் என்ன பண்றேன்னா, நேம் இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் நான் என்ன பண்றேன், இந்த $1 அப்படியே கட் பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்க இனிமே $நேம்னு குடு. ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபங்ஷன் கால் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் அ ஃபங்ஷன் டிக்ளரேஷன். மை பேட். இது ஒரு ஃபங்ஷன் டிக்ளரேஷன். இந்த ஃபங்ஷன் ரன் ஆகாது. எப்போ கால் பண்றீங்களோ 7th லைன்ல கால் பண்ணியிருக்கேன். அப்பதான் அந்த ஃபங்ஷன் ரன் ஆகும். நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன் நேம். அந்த வேரியபிளுக்கு மித்ரன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை நான் அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா, அந்த வேரியபிளை நான் ஃபங்ஷனுக்கு பாஸ் பண்றேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது ஃபங்ஷனுக்கு பாஸ் ஆகும். $1ல மித்ரன்றது ஸ்டோர் ஆகும். அந்த $1 மறுபடியும் நேம்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு ஹலோ வேர்ல்ட் த நேம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அகைன் அல்டிமேட்டா அவுட்புட் ஹலோ வேர்ல்டு மித்ரன் தான். இது மாறவே போறதில்ல. ஸோ அப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ வாட் ஐ ஹேவ் இஸ் ஐ ஹேவ் ஃபங்ஷன் அண்ட் ஐ ஹேவ் மை நேம்ஸ் அண்ட் இதெல்லாம் நான் கால் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த வேரியபிளுக்கும் இந்த வேரியபிளுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இது நார்மலா மத்த புரோகிராமிங் லாங்குவேஜஸ்ல இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபங்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிள் கிரியேட் ஆச்சுன்னா, அது பேரு லோக்கல் வேரியபிள் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க. அப்ப நம்ம கிட்ட ஒரு குளோபல் வேரியபிள், ஒரு லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. அது என்னங்க குளோபல், லோக்கல் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அது நம்ம என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்றேன்னா, நேம் ஈக்குவல் டு மித்ரன் நான் கொடுக்குறேன். அண்ட் மை ஃபங்ஷன் $நேமு. ஸோ நான் $நேம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா, ஸோ நான் ஒரு டேட்டாவை நான் பாஸ் பண்றேன். ஸோ அந்த நேம்ன்றது மித்ரன் போயிட்டு $1க்கு போகும். அது மறுபடியும் நான் நேம்ன்ற வேரியபிள் நான் கொடுக்குறேன். ஹலோ வேர்ல்டு நேம்னா என்னன்னா மித்ரன் சொல்லிட்டு அவுட்புட்டா வருது. நான் என்ன பண்றேன், இங்க நடுவுல என் ஃபங்ஷன் காலிங் நடுவுல 2 எக்கோ ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்குறேன். ஸோ 2 எக்கோ ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்குறேன். என்னன்னா எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், ஸோ ஐம் சேயிங் எக்கோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். எக்கோல நான் என்ன பண்றேன்னா, மை நேம் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நான் கொடுத்து நான் என்ன பண்றேன்னா, $நேம்னு நான் கொடுக்குறேன். அப்படின்னா என்னோட நேம் வேரியபிள்ல என்ன இருக்குன்னா, மித்ரன் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க அவுட்புட் வரும். ஸோ அப்போ எனக்கு என்னன்னா, என்னோட நேம் வேரியபிள்ல உள்ள இருக்கிற டேட்டா மித்ரன்னு வருது. அண்ட் இங்க நான் என்ன பண்றேன், $நேம்னு நான் பாஸ் பண்ணாம இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா, மித்ரனுக்கு பதில் நான் வேற ஒரு நேம் கொடுக்குறேன். அனு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை நான் டைரக்டா பாஸ் பண்றேன். அப்போ மை ஃபங்ஷன் நான் ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்ட்ரிங் அனுன்றது எனக்கு என்ன ஆகும்னா $1ல போய் ஸ்டோர் ஆகும்.
$1ன்றது என்னோட நேம்ன்ற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆகும். இப்போ எக்கோ ஹலோ வேர்ல்ட் டாலர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். எனக்கு என்னன்னா ஹலோ வேர்ல்ட் அன்னோன்னு சொல்லிட்டு அவுட்புட்ல வரப்போகுது. அப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போமா? ஸோ அப்போ லெட் மீ சேவ் தி ஸ்கிரிப்ட், லெட் மீ ரன் திஸ். நான் எதிர்பார்த்த மாதிரியே மை நேம் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு டாலர் நேம்க்கு மித்ரன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன், செப்பரேட்டாக நான் என்னோட ஃபங்க்ஷனுக்கு அனோன்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் நான் ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறேன். இது போய் $1ல கேப்சர் ஆகும். $1 என்னோட நேம்ன்ற வேரியபிள் அசைன் பண்ணது ஹலோ வேர்ல்டு நேம் அப்படின்னு வருது, அது அன்னோன் வருது. இதெல்லாம் ஓகே. இப்போ நான் ஒன்னே ஒன்று என்ன பண்ண போறேன்னா, மறுபடியும் இந்த எக்கோ ஸ்டேட்மெண்ட்டை என் ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா ரன் பண்ணுறேன். ஸோ இது என்னன்னா, நான் இங்கே பிஃபோர் ஃபங்க்ஷன் காலிங் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து இங்கே ஆஃப்டர் ஃபங்க்ஷன் காலிங் அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் கொடுத்துக்கிறேன். சப்போ இப்போ நம்ம என்னன்னா லைன் பை லைனாக தான் ரன் ஆகுது, இதை ஞாபகம் வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன், குட். அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன், ஒரு வேரியபிள் நான் செட் பண்ணுறேன், நேம் இஸ் ஈக்குவல் டு மித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், மை பேட். ஸோ நான் ஒரு வேரியபிள் மித்ரன் நான் செட் பண்ணியிருக்கேன். எக்கோ கமாண்டில் என்ன பண்ணுறேன்னா, பிஃபோர் ஃபங்க்ஷன் காலிங், என் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட நேம் வேரியபிள் என்ன இருக்குது அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். மித்ரன் வரும். ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், அனுன்றது போய் $1ல ஸ்டோர் ஆகும், அது போயிட்டு நேம்ன்ற வேரியபிள் ஸ்டோர் ஆகும். ஹலோ வேர்ல்டு நேம்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு ஹலோ வேர்ல்டு அனோன் வருது. இப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு, ஃபங்க்ஷன் கால் பண்ணனால இந்த 2 லைன் ரன் ஆயிடுச்சு, ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆஃப்டர் காலிங் நேம் வேரியபிள் அப்படின்னா இந்த இடத்துல டாலர் நேம்ன்றது என்ன வரணும்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ வில் பி மித்ரன் அப்படின்றத அவுட்புட்ல வரணும். இதுதான் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையுமே நடக்கும். ஆனால் ஷெல் ஸ்கிரிப்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வேரியபிள் நேம்னு செட் பண்ணியிருக்கீங்கன்னா இப்போ அது ரெண்டுமே என்னன்னா ஆக்சுவலாக தே ஆர் போத் ரெஃபரன்சிங் த சேம் வேரியபிள் தான். ஆனால் இப்படி நடக்கக்கூடாது. ரியல் டைமில் சரி, மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் சரி, இது இப்படி ஒர்க் ஆகாது. இது லோக்கல் வேரியபிள்னு, இது குளோபல் வேரியபிள்னு டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கும். ஆனால் இங்கே ரெண்டுமே ஒரே வேரியபிளாக தான் இருக்குது. அப்போ நான் முதல்ல மித்ரன்னு வச்சுருந்தேன், அணுன்னு கொடுக்கும்போது அணு போயிட்டு திருப்பி மித்ரனில் ஸ்டோர் ஆயிடுச்சு. அப்போ எக்கோ ஹலோ வேர்ல்டுன்னு நான் நேம்னு கொடுக்கும்போது எனக்கு அணுவும் தான் அவுட்புட்டில் வருது. ஆனால் இப்படி வரக்கூடாது. நான் என்னோட ஸ்கிரிப்டில் டைரெக்டாக கிரியேட் பண்ணுற வேரியபிளை குளோபலாகவும், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன்னா அது லோக்கலாகவும் கிரியேட் பண்ணணும். இதை எப்படிங்க நான் அச்சீவ் பண்ணுவேன்? ரொம்ப சிம்பிள். இங்கே லோக்கல் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஆட் பண்ணிடுங்க. நீங்கள் உங்கள் வேரியபிளில் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி லோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை ஆட் பண்ணிட்டீங்கன்னா இனிமே அது லோக்கல் வேரியபிளாக மாறிடும். மீனிங் என்னோட ஷெல் ஸ்கிரிப்டை நான் ரன் பண்ணனா, ஸோ ஃபஸ்ட்டு நேம் மித்ரன், பிஃபோர் காலிங் த ஃபங்க்ஷன் எனக்கு என்னன்னா எனக்கு அந்த நேம் வேரியபிள் எனக்கு மித்ரன்னு வருது. ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன், அணுன்ற வேரியபிள் நான் பாஸ் பண்ணுறேன், $1ல போய் ஸ்டோர் ஆகிட்டு நேமில் ஸ்டோர் ஆகுது. இப்போ ஹலோ வேர்ல்டு எனக்கு அணுன்னு வரும். ஆனால் ஃபங்க்ஷன் விட்டு வெளில வந்துட்டோன்னே மறுபடியும் காலிங் மை நேம் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம்னு கொடுத்தேன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இந்த நேம்ன்றது என்ன ஆச்சுன்னா எனக்கு மித்ரனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அணுன்னு போய் உட்காந்துடுச்சு. ஆனால் இப்போ எனக்கு லோக்கல்ன்ற வார்த்தை கொடுத்தனால இது லோக்கல் வேரியபிள், அது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் உயிரோடு இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த வேரியபிள் டிஸ்ட்ராய் ஆயிரும். அப்போ டிஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் இப்போ என்னோட நேம் மித்ரன்றது தான் இப்போ மெமரியில் ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ இப்போ நான் டாலர் நேம்னு கொடுத்தேன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவுட்புட் மித்ரன்னே வருது. இதுக்கு முன்னாடி தான் நடுவில் மாறுச்சு. ஸோ மித்ரன் அணுன்னு சொல்லிட்டு, ஏன்னா இங்கே இந்த லோக்கல்ன்ற வார்த்தை எடுத்துட்டேன்னா நீங்களே பார்க்கலாம் அவுட்புட்டு மித்ரன் என்னணும். ஆனால் இங்கே லோக்கல்ன்ற வார்த்தையை நான் ஆட் பண்ணிட்டேன்னா இப்போ எனக்கு மித்ரன் வருது. அப்போ நம்ம ஒரு வேரியபிள் எப்போ எந்த லைனில் டிக்ளேர் பண்ணுறோம், அதுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது, ஃபங்க்ஷனை நம்ம எப்போ கால் பண்ணுறோம், அந்த ஃபங்க்ஷன் அந்த வேரியபிள் ஏதாவது மாடிஃபை பண்ணுச்சுன்னா அந்த வேரியபிளோட பிஹேவியர் மாறுது. இது எல்லாத்தையுமே தான் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா லோக்கல் வேரியபிள்னா என்ன, குளோபல் வேரியபிள்னா என்ன, அண்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எப்படி நீங்கள் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறது, அதே வேரியபிள் பேரில் இங்கேயும் வச்சுருந்தீங்கன்னா அது என்னென்ன கன்ஃபியூஷன்லாம் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கன்ஃபியூஷனே இல்லாமல் இருக்கிறதுக்கு தனித்தனியாக வேரியபிள் பேர் வச்சுக்கோங்க. இது நேம் 2, இது நேம்னு வச்சுக்கோங்க, இது நேம் 1ன்னு கூட வச்சுக்கோங்க. எந்த விதமான பிரச்சனையும் வராது. நீங்கள் லோக்கல் கொடுக்குறீங்களோ இல்லையோ எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஏன்னா வேரியபிள் பேரெல்லாம் வேற வேற, ஒரே பேர் இருந்தால் தான் பிரச்சனை. எல்லா பேரும் வேற வேறன்றனால எந்த விதமான இஷ்யூவும் வராது. பட் ஆனால் ஒரே பேர் வைக்கிறீங்கன்னா சப்போஸ் அப்போ யூ ஹாவ் டு ஓகே இங்கே ஆஃப்டர் இங்கே இட்ஸ் ஆல் குட் தான். ஸோ சப்போ நம்ம
ஒரு வேரியபிள் பேர் ஒன்றா வைக்கும்போது இந்த லோக்கல் அண்ட் குளோபல்ன்ற கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. லோக்கல்ன்றது வைக்கிறது இட்ஸ் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ் வென் யூ ஆர் கிரியேட்டிங் அ வேரியபிள் அண்டர் யுவர் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஸோ வி ஹவ் அண்டர்ஸ்டுட் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி வேரியபிள்ஸ் பாஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ இது கூடவே நான் என்ன சொல்லி தர போறேன்னா, இங்கே ஒரு கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கமாண்ட் லைன் என்னன்னா, இதுதான் என்னோட கமாண்ட் லைன். நான் நார்மலாக என்னோட ஸ்கிரிப்டை ./main.sh நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்படி ரன் பண்ணால் எனக்கு அந்த ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அது அவுட்புட்டில் வரப்போகுது. இப்போதைக்கு எம்டியாக இருக்கனால எந்த விதமான அவுட்புட்டும் வரல. ஆனால் என்னோட ஸ்கிரிப்ட் கூட நான் இங்கே பாஸ் பண்ணலாம். என்னென்னு பாஸ் பண்ணலாம்னா மித்ரன் அப்படின்னு நான் பாஸ் பண்ணலாம். நான் அது கூடவே ஐ கேன் ஆல்சோ பாஸ் சம்திங் லைக் எனக்கு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்படி ஒரு டேட்டா நான் கொடுக்குறேன். அப்போ நான் என்னோட ஃபைல் நேம் கூடவே 2 இன்புட் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இதையும் நீங்கள் கேப்சர் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா எக்கோ நான் என்ன பண்ணுறேன், ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நான் ஹலோ வேர்ல்டுன்னு அகெயின் வேணாம், கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இதில் $0 $1 $2 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணனா எனக்கு இதை இப்படி வேண்டாம், நம்ம இதை தனித்தனி லைனாக கூட கொடுப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இதில் இதை எடுத்துடுறேன், இதில் இங்கே எடுத்துடுறேன் அண்ட் இங்கேருந்து இதை எடுத்துடுறேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் $0 என்னன்னா முதல்ல நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ main.sh. அப்போ அது கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ன்றதுக்கு பதில் என்னோட ஃபைல் நேம் அதுதாங்க $0 அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ மீதி $1 $2ன்றது தான் நீங்கள் பாஸ் பண்ண இன்புட். அப்போ நான் கொடுத்துருக்கிற ஃபைல் நேம்ன்றது $0ல ஸ்டோர் ஆகும் வித் main.sh. $1 $2ன்றதுல எனக்கு என்ன ஆகும்னா மீதி எனக்கு எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குன்றது எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ நமக்கு இதே மாதிரியே we can also have like இப்போ நான் $@ அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் கொடுத்து ரன் பண்ணேன்னா எனக்கு நான் கொடுத்துருக்கிற எல்லா விஷயத்தையும் எனக்கு என்ன பண்ணணும்னா மித்ரன் ஹலோ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ரன் பண்ணுது. சப்போ நீங்கள் இந்த $1ன்றது நம்ம இப்போ ஃபங்க்ஷன்ஸில் நம்ம லேர்ன் பண்ணோம். அப்போ அது கூடவே நம்ம ஃபங்க்ஷன்ஸில் லேர்ன் பண்ண மட்டும் இல்லாமல் கமாண்ட் லைன் வழியாகவும் பாஸ் பண்ணலாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ இந்த $1ன்றது இட்ஸ் அன் இன்புட் ஆர்குமெண்ட் நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கு. ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணும்போது அதோட பிஹேவியர் டிஃப்ரெண்ட்டு, டைரெக்டாக நம்ம கோட்லேயே அதோட பிஹேவியர் டிஃப்ரெண்ட். ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷன் ஒரு பேர் வச்சுக்கிட்டு பிரேசஸில் நான் என்ன பண்ணுறேன்னா ஐம் கிரியேட்டிங் அ ப்ராக்கெட் அண்ட் இதில் கோட் நம்ம வந்து ஃபில் பண்ணுவோம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா எக்கோ த வேல்யூ பாஸ்ட் இஸ் $1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்படின்னா நான் என்னோட ஸ்கிரிப்டை ரன் பண்ணும்போது நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 25 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 25ன்றது எனக்கு என்ன ஆகும்னா இந்த $1 போயிட்டு சேவ் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மை ஃபங்க்ஷனுக்கு அந்த $1 பாஸ் பண்ணுறேன். அப்போ டேரெக்டாக என்ன பண்ணுறேன்னா இந்த $1 மை ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுறேன். அப்போ அந்த 25 என் ஃபங்க்ஷனுக்கு போகும். அங்கே போயிட்டு எக்கோ த யூசர் கிவன் டேட்டா இஸ் $1 அப்படின்னு நான் அங்கே கொடுத்தேன்னா இப்போ ஆக்சுவலாக இந்த $1ன்றது இந்த கமாண்ட் லைன் நான் இங்கே என்ன பாஸ் பண்ணியிருக்கேனோ அதுதான் இந்த $1 ஸ்டோர் ஆகும். அது திஸ் $1 இஸ் டிஃப்ரெண்ட், இந்த $1 இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ மீனிங் அல்டிமேட்டாக எனக்கு என்னன்னா the value passed is 25, the user given data is 25. ரெண்டுமே $1 சேமாக தான் வருது, பட் ஆக்சுவலி they are fundamentally different. இது ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் பாஸ் பண்ண ஆர்குமெண்ட். இங்கே நீங்கள் யூஸ் பண்ணது உங்கள் கோடை ரன் பண்ணும்போது நீங்கள் கமாண்ட் லைனில் பாஸ் பண்ண ஆர்குமெண்ட் தான் நம்ம இதை ரெஃபர் பண்ணுவோம். நான் என்ன பண்ணுறேன்னா ரொம்ப சிம்பிளான நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்கிரிப்ட் எழுது அண்ட் இப்போ நம்ம கமாண்ட் லைன் வழியாகவும் பாஸ் பண்ணுறது கற்றுக்கிட்டோம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கும் வேல்யூஸை பாஸ் பண்ணுறது கற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம புதுசாக ஒரு ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் பண்ணுறது எப்படின்றத நம்ம கற்றுக்க போகிறோம். ரிட்டர்ன்னா என்னன்னா ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரு வேல்யூ கொடுப்பேன், அது ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஆன்சர் ரிட்டர்னாக கொடுக்கும். அதுதான் ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு டாப்பிக்காக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே நான் 25ன்னு கொடுத்த மாதிரியே நான் என்ன பண்ணுறேன் 50 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ 50 அப்படின்னு நான் கொடுக்குறேன். என்னோட ஸ்கிரிப்ட் என்ன பண்ணணும்னா நான் ஒரு 2 இன்புட் நான் கொடுப்பேன். என்னோட ஸ்கிரிப்ட் இது 2ல் எது பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அவுட்புட்டாக கொடுக்கும். அவ்வளோதான். அதை நம்ம ரிட்டர்னுன்ற வார்த்தையில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ரிட்டர்ன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அதை யூஸ் பண்ணலாம். அண்ட் இங்கே நம்ம
நம்ம $0, $1, $@லாம் பார்த்தோம். இப்போ நம்ம டாலர் கொஷின் மார்க்னா என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸும் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். என்ன பண்ணுறோம், ஃபங்க்ஷன் பேர் வைக்கிறேங்க, ஆஃப் 2 நம்பர்ஸ். இதான் என்னோட ஃபங்க்ஷனோட பேர். ஸோ அப்போ நான் கிரேட்டஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன், அண்ட் இதுக்கு 2 ஃபங்க்ஷன் வரப்போகுது. ஸோ $1, $2ன்னு சொல்லிட்டு நான் 2 இன்புட் கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் டேரெக்டாக இங்கே நான் பாஸ் பண்ணல, ரன் பண்ணும்போது நான் இதை பாஸ் பண்ணுறேன். 25, 15. அப்போ $1, $2. ஸோ அப்போ நான் டேரெக்டாகவே குளோபல் வேரியபிளில் கால் பண்ணுறேன்னா $1 and $2 represents the 2 values which I'm passing in the command line. இது நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரியல் டைமில் அவங்க num1 is equal to $1 இப்படி சேவ் பண்ணிக்குவாங்க, num2 is equal to $2ன்னு சேவ் பண்ணிக்குவாங்க ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் இந்த இடத்துல 1க்கு பதில் num1ம் 2க்கு பதில் num2ம் இப்படி கொடுத்துருவாங்க. ஸோ தட் நம்ம கொடுக்குற 2 வேல்யூவை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டு அந்த வேரியபிளை பாஸ் பண்ணுறாங்க. ஓகே, சூப்பர். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே கிரேட்டஸ்ட் ஆஃப் 2 நம்பர்னு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன். இதில் நான் என்ன பண்ண போகிறோம், ரொம்ப சிம்பிளான ஒரு இஃப் கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, என்னோட $1 விச் இஸ் நம்பர் 1 சப்போஸ் எனக்கு என்னவா இருந்துச்சுன்னா கிரேட்டர் தென்னாக என்னோட நம்பர் 2வை விட இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ண, தென் நெக்ஸ்ட் எல்ஸ் எஃப்ஐ சின்டாக்ஸ் எழுதியாச்சு. இப்போ எனக்கு என்ன பண்ணுறேன்னா, என்னோட முதல் நம்பர் 2வது நம்பரை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணுன்னா, ரிட்டர்ன் அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் புதுசாக இப்போ தாங்க பயன்படுத்துகிறேன். ரிட்டர்ன்னா என்னன்னா, எனக்கு ரிட்டர்ன் கொடு. எங்கே ரிட்டர்ன் பண்ணுன்னா, உங்கள் ஃபங்க்ஷன் காலிங்க்கு என்ன ஆகும்னா அந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த ஃபங்க்ஷன் நான் ரிட்டர்ன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் என்ன ரிட்டர்ன் பண்ணணும், எங்கே ரிட்டர்ன் பண்ணணும், நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஸோ இப்போ எனக்கு ரிட்டர்ன் என்ன பண்ணு, எனக்கு $1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ரிட்டர்ன் $1 இல்லைனா ரிட்டர்ன் $2. சப்போஸ் என்னோட முதல் நம்பர் இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் செகண்ட் நம்பராக இருந்துச்சுன்னா அது முதல் நம்பர் தான் பெருசு, அப்போ அதை ரிட்டர்ன் கொடுத்துரு. இல்லைனா 2வது நம்பர் தான் பெருசு, அதை ரிட்டர்ன் பண்ணிடு. ரிட்டர்ன்னு சொல்கிறீங்களா, அது எங்கெங்கே ரிட்டர்ன் ஆகும்னா, இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன் காலிங். எங்கே நீங்கள் உங்கள் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்களோ அங்கே உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ ஐ ஹவ் பாஸ்ட் 2 நம்பர்ஸ், நம்பர் 1 அண்ட் நம்பர் 2, அண்ட் அந்த நம்பர் 1 $1 அண்ட் $2ல இருக்கு. ஸோ நான் செக் பண்ணுறேன், இஃப் த $1 இஸ் கிரேட்டர் தென் $2 அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். அண்ட் ஐம் யூசிங் ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ ரிட்டர்ன்ன்றது என்னன்னா, இட் வில் ரிட்டர்ன் த வேல்யூ. அண்ட் மோஸ்ட்டாக மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இந்த ரிட்டர்ன்ன்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணு, ஃபங்க்ஷன் காலிங்க்கு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம். ஆனால் இங்கே ரிட்டர்ன்னா என்னன்னா, ஸ்டேட்டஸ் கோடு ரிட்டர்ன் பண்ணும். அப்படின்னா என்னன்னா, எக்ஸிட் ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்கு தே வில் பி யூசிங் ரிட்டர்ன்ன்ற கீவேர்ட். அப்போ நீங்கள் உங்களுக்கு மற்ற லாங்குவேஜஸோட ஐடியா இருக்குது, பைத்தான் ஐடியா இருக்குன்னா, ரிட்டர்ன் நீங்கள் பைத்தானில் லேர்ன் பண்ணதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ரிட்டர்ன்ன்றது இங்கே ஸ்டேட்டஸ் கோடுக்காக. அப்போ ஒரு ஸ்கிரிப்டோட ஸ்டேட்டஸ் கோடை நம்ம தெரிஞ்சுக்கிறது, இட்ஸ் சக்ஸஸா ஃபெயிலியரா அப்படின்றது நம்ம என்ன பண்ணலாம்னா $??markன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஆல் கேப்ஸில் கொடுத்துட்றேன். ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு $?? அப்படின்னா நம்ம இது வந்து ரிட்டர்ன்ன்றது நான் சொன்ன மாதிரியே தட் இஸ் அ ஸ்டேட்டஸ் கோடுங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஆக்சுவலாக ஸ்டேட்டஸ் கோடை தான் நான் இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன், பெரிய நம்பர் சின்ன நம்பர் அப்படின்றது நான் ரிட்டர்ன் பண்ணலை. சப்போ நான் 2 நம்பர் கொடுக்குறேன், அதை எனக்கு எந்த பெரிய நம்பர்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் கோடாக ரிட்டர்ன் பண்ணிடு. ஆனால் $?? கொடுத்தனா அது எனக்கு ஸ்டேட்டஸ் கோடாக வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஆன்சரை நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ எக்கோ திஸ். எக்கோ எனக்கு அந்த ரிசல்ட்டை எக்கோ பண்ணிடு. இப்போ நான் இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணேன்னா நீங்களே பார்க்கலாம், 25, 15 கொடுத்துருக்கிறேன். என்னோட கிரேட்டஸ்ட் நம்பர் 50. இதுவே நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 222 கொடுத்தனா த கிரேட்டஸ்ட் நம்பர் இஸ் 222 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆனால் அகெயின் நான் சொல்கிறேன், இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ன்றது நமக்கு ஷெல் ஸ்கிரிப்டிங்கில் வி ஒன்ட் பி யூசிங் இட் சிமிலர் டு அதர் லாங்குவேஜஸ். அப்போ இங்கே ரிட்டர்னுக்கு பதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எக்கோன்ற கமாண்டை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் திஸ் எக்கோ ஸ்டேட்மெண்ட் இட் செல்ஃப். ஸோ எக்கோ ஸ்டேட்மெண்ட்லேயே நம்ம என்ன பண்ணுறோம்னா, வி ஆர் கோயிங் டு பிரிண்ட் அவர் ரிசல்ட். ஸோ எக்கோலேயே நான் என்னோட சென்டென்ஸை நான் பிரிண்ட் பண்ணிடுறேன்.
இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஸோ வாட் ஐ அம் கோயிங் டூ டூ அப்படின்னா, இத இங்க என்னோட ரிசல்ட் அப்படின்றத கட் பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டூ இனிமே டாலர் கொஸ்டின் மார்க்ன்ற எக்ஸிட் ஸ்டேட்டஸ்லாம் வேண்டாம். இத நான் என்ன பண்றேன்? டாலர் பிராக்கெட் ஓப்பன் அண்ட் இங்க பிராக்கெட் க்ளோஸ். அவ்வளோதாங்க. அப்ப நான் அந்த ஃபங்ஷன கால் பண்றேன். நம்பர் 1, நம்பர் 2ன்னு 2 இன்புட் நான் குடுத்திருக்கிறேன். இது நான் இங்க குடுத்த இன்புட்டு. அந்த இன்புட் இங்க பாஸ் பண்ணிட்டு எனக்கு எந்த அவுட்புட்டோ அது வேல்யூவ எக்கோ குடுக்குது. எக்கோன்னா என்னன்னா, எனக்கு அந்த மெசேஜ் பிரிண்ட் ஆகும். அந்த மெசேஜ நான் கேப்சர் பண்ணி ரிசல்ட்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். இப்ப நான் ரன் பண்ணாலும் எனக்கு அதே அவுட்புட் தான் வருது. எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. அப்போ ரிட்டர்ன்ன்ற ஒரு கீவேர்ட் இருக்கு. அது ஷெல் ஸ்கிரிப்டிங்லயும் இருக்கு. ஆனா, அது நம்ம மத்த புரோகிராமிங் லாங்குவேஜஸ் மாதிரி ஷெல் ஸ்கிரிப்ட்லேருந்து ரிட்டர்ன் பண்றதுக்கு அத நம்ம யூஸ் பண்றது இல்ல. வி ஆர் யூசிங் எக்ஸ்க்ளூசிவ்லி இட் ஃபார் பிரிண்டிங் த ஸ்டேட்டஸ் கோட். ஸோ ஸ்டேட்டஸ் கோட்னா என்னன்னா, ஒரு ஸ்கிரிப்ட் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக அந்த ஸ்டேட்டஸ் கோட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வாட் ஐ ஹேவ் இஸ், ஸோ ஐ ஹேவ் அ ஸ்கிரிப்ட் வித் அ ஃபங்ஷன் வித் ஒரு வேல்யூவை நம்மளுக்கு அந்த ஃபங்ஷன் ரிட்டர்ன் பண்ணுது. ரிட்டர்ன்னா என்னன்னா, நான் ஒரு அக்கவுண்ட் கொடுக்குறேன். அந்த வேல்யூவை நான் கேப்சர் பண்ணி ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிள் நான் பிரிண்ட்டும் பண்றேன். அப்ப this is an example of how do you find the greatest of two numbers by passing an input argument from the command line. நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்திருக்கோம். இப்ப இதே மாதிரியே நம்ம என்ன பண்ண போறோம்னா, நெக்ஸ்ட் ஒரு ஃபங்ஷன் பார்க்க போறோம் which is going to be a function with a default argument. அது என்னங்க ஒரு ஃபங்ஷன் வித் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்? நான் என்ன பண்றேன்னா, மை ஃபங்ஷன் கொடுக்குறேன். இங்க அதே மாதிரியே பிராக்கெட்ல நான் என்ன பண்றேன்னா, எக்கோ ஹலோ மை நேம் இஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா, $1ன்னு நான் கொடுக்குறேன். இப்போ என்னோட ஃபங்ஷனுக்கு நான் நான் என்ன பண்றேன்னா, மித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாஸ் பண்றேன். ஸோ இப்போ நான் மித்ரன்னு பாஸ் பண்ணேன்னா, எனக்கு அவுட்புட் ஹலோ மை நேம் இஸ் மித்ரன்னு வருது. இட்ஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பிரிட்டி சிம்பிள். ஒரு வேளை இங்க நான் மித்ரன்னு கொடுக்கல. அப்ப என்ன வரும்? ஹலோ மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கும். இந்த 2250லாம் வேண்டாம். ஹலோ மை நேம் இஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே போய் நிக்குதுங்க. அப்ப இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, a function with a default argument or parameterன்னு சொல்லலாம். அப்படின்னா டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ நான் வச்சிடுறேன். சப்போஸ் அவர் எந்த இன்புட்டும் குடுக்கலன்னா, அந்த டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கோ. அப்போ ஏதாவது பாஸ் பண்ணார்னா, நான் பாஸ் பண்ண வேல்யூவ எடுத்துக்கோ அப்படின்றது தான் நம்ம டிஃபால்ட் வேல்யூ. ஸோ அப்ப நம்ம அத எப்படி செட் பண்ணலாம்? ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ் இங்க டைரக்ட்டா $1 அப்படின்றத நான் குடுக்குறதுக்கு பதில், ஸோ இங்க நான் என்ன பண்றேன்னா, இங்க கர்லி பிராக்கெட் நான் இங்க ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்ப இந்த 1 அப்படின்றத நான் என்னன்னு செட் பண்றேன்னா, ஸோ டிஃபால்ட்டா ஐ அம் கோயிங் டு செட் இட் ஆஸ் சம்திங் லைக் நான் சேம் அனு அப்படின்னு நான் இங்க செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என் ஃபங்ஷன கால் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்களே பார்க்கலாம். இந்த 1க்கு டிஃபால்ட்டா ஒரு வேல்யூவ நான் ஒரு நேம் அனுன்னு செட் பண்ணிடுறேன். அண்ட் இப்ப நான் இத ரன் பண்ணேன்னா எனக்கு அனுன்னு வருது. ஆனா இதுவே எனக்கு இஃப் ஐ டோன்ட் வாண்ட் திஸ், எனக்கு என்னோட பேர் வேணும், இல்ல வேற ஏதாவது பேர் வேணும் அப்படின்னா, அப்ப நான் என்ன பண்றேன்னா, விக்னேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க டைப் பண்றேன். இப்ப நான் இத ரன் பண்ணேன்னா, எனக்கு ஹலோ மை நேம் இஸ் விக்னேஷ்ன்னு வரும். அப்போ இதுதான் என்னோட சின்டாக்ஸ். ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆர்குமெண்ட்ட செட் பண்றதுக்கு. அவங்க இன்புட் குடுத்தாங்கன்னா, அந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட் எடுத்துக்கோ. இன்புட் குடுக்கலன்னா, அந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட் எடுத்துக்காத. அப்ப நான் என்ன பண்றேன்னா, எனக்கு நான் ஒரு 2 இது. ஒண்ணு என்னன்னா $2 எனக்கு இன்னொரு பேர் நான் என்ன வைக்கிறேன்னா, நான் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன். அண்ட் ஹலோ மை சிட்டி இஸ் சென்னை அப்படின்னு நான் குடுத்துறேன். இப்ப எந்த விதமான இன்புட்டும் குடுக்கலன்னா, எனக்கு அவுட்புட் வருது. ஹலோ மை நேம் இஸ் அனு அண்ட் மை சிட்டி இஸ் சென்னைன்னு வருது. ஆனா இதுவே நான் ஏதாவது ஒரு இன்புட்ட நான் பாஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன இன்புட்னா, இஃப் ஐ அம் பாசிங் சம்திங் கால்ட் அஸ் ஐ அம் சந்துரு அண்ட் ஐ அம் ஃப்ரம் திருச்சி. இப்ப சிஎஸ்சி இந்தியா. இப்ப நான் இத ரன் பண்ணேன்னா, சாரி டெர்மினல். ஸோ இப்ப நான் இத ரன் பண்ணேன்னா, எனக்கு சந்துருன்றது $1ல போயிட்டு டிஃபால்ட் வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிட்டு நான் குடுக்குற வேல்யூ உட்காந்துருது. திருச்சின்றது சென்னையை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நான் போய் உட்காந்துருது. எனக்கு இதுதாங்க அவுட்புட். இப்ப நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா, ஃபங்ஷன் வித் நம்ம ஒரு டிஃபால்ட் ஆர்குமெண்ட் எப்படி செட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அப்ப நம்ம ஃபங்ஷனே நம்ம சுத்தி நம்ம என்ன பண்றோம்னா, வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் அ ஃபங்ஷன் இஸ், ஹவ் அ ஃபங்ஷன் ஒர்க்ஸ், அந்த ஃபங்ஷனுக்கு எப்படி நீங்க இன்புட் ஆர்குமெண்ட் பாஸ் பண்றது, எப்படி அந்த ஃபங்ஷனை நீங்க ஒர்க் பண்றதுன்றது எல்லாத்தையும் தான் நம்ம டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல நம்ம பார்த்துருக்கோம்.
இப்போ ஃபைனலாக நம்ம wrap up பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா 2 டைப் ஆஃப் வேரியபிள் இருக்கு. ஒன்று லோக்கல் வேரியபிள்னா என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இன்னொன்று ரீட் ஒன்லி வேரியபிள்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு செட் பண்ணலாம். இது ஜஸ்ட் ஒரு பேசிக்கான டாபிக் தான். அது என்ன ரீட் ஒன்லி வேரியபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், var1 is equal to 10ன்னு கொடுக்குறேன். என்ன பண்ணுறேன், எக்கோ மை வேரியபிள் இஸ் $var1 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் var1 நான் மாற்றுறேன், 17 மாற்றுறேன். ஸோ இப்போ நம்ம வேரியபிள் இஸ் var1 நான் கொடுக்குறேன். இப்போ என் ஸ்கிரிப்டை ரன் பண்ணா முதல்ல 10 இருந்துச்சு, இப்போ 17 மாறிடுச்சு. அப்போ நான் இந்த கோடில் எத்தனை வாட்டி வேணாலும் என் வேரியபிளை நான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஏன்னா அதுதான் கான்செப்டே. ஸோ கான்செப்டே என்னன்னா, எனக்கு when I'm running my script, நான் ரன் பண்ணும்போது வேரியபிள்ன்ற இங்கிலீஷ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, வேரியபிள்னா மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ they are keep on changing. இப்போ 10ன்றது 70 ஆச்சு, 70ன்றது மெத்தட் ஆச்சு. ஸோ இட்ஸ் கீப் ஆன் சேஞ்சிங். ஸோ கீப் ஆன் சேஞ்சிங் மாறிக்கிட்டே இருக்கு. எனக்கு மாறக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்கள் வேரியபிள் கிரியேட் பண்ண உடனே அந்த வேரியபிள் என்ன பண்ணிருக்கீங்கன்னா, ரீட் ஒன்லி அப்படின்னு டைப் பண்ணிட்டு var1ன்னு கொடுத்துரு. அப்போ மீனிங் இனிமே இந்த வேரியபிள் வந்து ரீட் ஒன்லி டைப்பாக மாறிடுச்சு. இப்போ ரீட் ஒன்லி டைப்பாக மாறனால இனிமே நீங்கள் அந்த வேரியபிளை மாற்ற ட்ரை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களே பார்க்கலாம், இட் இஸ் அ ரீட் ஒன்லி வேரியபிள், இட் இஸ் அ ரீட் ஒன்லி வேரியபிள்னு சொல்லிட்டு எரர் அடிச்சு எனக்கு ஒவ்வொரு வாட்டி மை வேரியபிள்னு ரன் பண்ணும்போதும் எனக்கு 10ன்ற அவுட்புட் தான் வருது. ஸோ இப்போ நான் மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன், நீங்களே பார்க்கலாம். மை வேரியபிள்ஸ் 10 மாற்ற ட்ரை பண்ணும்போது ரீட் ஒன்லி வேரியபிள் அலோவ் பண்ண விட மாட்டேன், மறுபடியும் 10 ரீட் ஒன்லி வேரியபிள் அலோவ் பண்ண விட மாட்டேன், மறுபடியும் 10 தான். அப்போ நீங்கள் ரீட் ஒன்லின்றதை செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த வேரியபிளை ரீட் ஒன்லி டைப்பாக வச்சிடுறீங்க, அதை மாற்ற அலோவ் பண்ண விட மாட்டீங்க. இதை நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்னா ரீட் ஒன்லின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம். டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இன் த சென்ஸ் நம்ம எப்படி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணுறது, கால் பண்ணுறது, டிஃபால்ட் பேராமீட்டர் எப்படி செட் பண்ணுறது, கமாண்ட் லைன் மூலிமா எப்படி ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது, ரீட் ஒன்லி வேரியபிள்னா என்ன, லோக்கல் வேரியபிள்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபங்க்ஷன்ஸில் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். அது கூடவே நம்ம இஃப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அதுவும் நம்ம லேர்ன் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ டு wrap this up அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, லெட் இஸ் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் நம்ம ஒரு ஷெல் ஸ்கிரிப்டை எப்படி நம்ம டீபக்கிங் மோடில் ரன் பண்ணுறது. ஏன்னா நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன், அந்த ஸ்கிரிப்ட் சக்ஸஸாக ஃபெயிலியராக கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அப்போ நான் அதை டீபக்கிங் மோடில் நான் ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ அதை ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். ஸோ நம்ம டீபக்கிங் மோடு எதுக்காகனா, நான் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன், இஃப் இட் இஸ் குட் ஆர் நாட் அப்படின்றதுக்காக நம்ம டீபக்கிங் பார்ப்போம். ஸோ எப்படியும் டீபக்கிங் மோட் நம்ம செட் பண்ணுறதுனா, லெட் அஸ் சே ஒரு சிம்பிளான ஒரு பழைய ஸ்கிரிப்ட் கூட நான் எழுதிக்கிறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஃபார் லூப் நம்ம ப்ரீவியஸாக எழுதியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஃபார் லூப்புக்கான நான் ப்ரீவியஸ் டாப்பிக்ல இருந்துக்கான ஸ்கிரிப்டை நான் எழுதிடுறேன். இப்போ என்னன்னா, எனக்கு வாட் ஐ வாண்ட் டு நோ இஸ் இந்த கண்டினியூன்றது எனக்கு புரியல. ஸோ பிரேக்னா என்னன்னு புரியல, நம்ம ப்ரீவியஸ் டாபிக். இப்போ எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் எப்படி ரன் ஆகுது, எப்படி அவுட்புட் வருது அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் என்னோட ஸ்கிரிப்டை நான் ரன் பண்ண வச்சுக்கோங்களேன், டக்குன்னு அவுட்புட் வந்துடுது. 1 2 3 4 5 வரல, 6 7 8 9 10. அது ஏன் 5 வரல, எதனால வரல, எப்படி ஒர்க் ஆச்சு, இதுதான் நம்ம என்ன பண்ணணும்னா நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போது நான் ஸ்கிரிப்டை லைன் பை லைனாக நான் ரன் பண்ணுறதுக்கு பதில் நம்ம டீபக்கிங் மோடுன்றதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படி டீபக்கிங் மோட் நீங்கள் செட் பண்ணலாம்னா, ரொம்ப சிம்பிளாக bash -x உங்களோட ஃபைல் நேம் main.shன்னு கொடுங்க. அப்போ இது என்ன பண்ணும்னா, இந்த ஸ்கிரிப்டை -xன்றது டீபக்கிங் மோடில் ஸ்டார்ட் பண்ணும். இப்போ நான் இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணேன்னா நீங்களே பார்க்கலாம், டக்குன்னு அவுட்புட் வந்துருச்சு. ஆனால் அந்த அவுட்புட்டை நீங்கள் கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா அவுட்புட் பார்க்கலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லைனில் ஃபார்ன்னு இருக்கனால ஃபார் ஏன்னு இங்கே என்ன பண்ணுதுன்னா, இஃப் கண்டிஷனில் a = 5 பார்க்குது. ஏன்ற வேல்யூ என்னது, முதல்ல 1ங்க, அதனால 1 = 5 கண்டிஷன் எல்ஸு, அப்போ எக்கோ 1. 2 = 5 3 = 5 4 = 5 ஒவ்வொரு வாட்டி எக்கோ 3 எக்கோ 4, அதனால அவுட்புட் வந்திருக்கான். 5 = 5ன்றது ட்ரூ ஆயிருக்கான், அதனால கண்டினியூன்ற ஸ்டேட்மெண்ட் இங்கே வருது. அப்போ கண்டினியூ பண்ணனால எனக்கு அந்த எக்கோ ஸ்டேட்மெண்ட் வரல. அப்போ அடுத்து 6க்கு போயிடுச்சு. 6 = 5 7 = 5 8 9 10 எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. அப்போ இங்கே இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதுவே நான் கண்டினியூக்கு பதில் பிரேக்குன்னு நான் கொடுக்குறேன். இப்போ இதே ஸ்கிரிப்டை நான் மறுபடியும் நான் ரன் பண்ணனா நீங்களே பார்க்கலாம்,
இங்கே நான் கொஞ்சம் இதை கீழே இறக்கிக்கிறேன், ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடுறேன். இங்கே ஒரு எக்கோ கமாண்டில் பிஇஜிஐ என்னென்ன பிகினிங் ஆஃப் த லூப் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். அண்ட் இதே மாதிரி எண்ட் ஆஃப் த லூப், இங்கே பிகினிங்னு கூட ஸ்டார்ட் ஆஃப் த லூப் நான் கொடுத்துட்றேன். பெட்டர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இங்கே ஸ்டார்ட் ஆஃப் த லூப் எண்ட் ஆஃப் த லூப்னு நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இங்கே ஸ்கிரிப்ட்லாம் இருக்குது. இப்போ நான் ஸ்கிரிப்டை நான் ரன் பண்ணுறேன். இப்போ நீங்களே பார்க்கலாம், மேலே ஃபர்ஸ்ட் லைன் எக்கோ ஸ்டார்ட் ஆஃப் த லூப்ன்றனால ஸ்டார்ட் ஆஃப் த லூப்ன்ற அவுட்புட் வந்துருச்சு. ஃபார் லூப் 1 to 10 கொடுத்துருக்கிறேன். 1 டபுள் ஈக்குவல் டு 10ன்றனால எக்கோ, 2 டபுள் ஈக்குவல் டு 10 எக்கோ, 3 4. எப்போ 5 டபுள் ஈக்குவல் டு 5 மாறுதோ கண்டிஷன் ட்ரூ, அப்போ பிரேக். பிரேக்னா என்னன்னா லூப்பை நிப்பாட்டிடும். அப்போ இனிமேல் எத்தனை வாட்டி ரன் ஐட்ரேட்டம் எத்தனை வாட்டி, இப்போ நான் 5க்கு அப்புறம் 6ன்னு மாறும், 6 7 8லாம் மாறாது, ஏன்னா பிரேக்குன்னு கொடுத்ததுனால இட் வில் ஸ்டாப் அப்ரப்ட்லி. அப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. அடுத்து எங்கே போயிடுச்சு, எண்ட் ஆஃப் த லூப்ன்ற ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு எண்ட் ஆஃப் த லூப். அப்போ நீங்கள் உங்கள் ஸ்கிரிப்டை வெறும்னே ரன் பண்ணும்போது எப்படி அந்த அவுட்புட் வந்துச்சுன்றத நீங்கள் இப்படி பார்க்கலாம். சப்போ டீபக்கிங் மோடில் உங்களால் பார்க்க முடியும். இப்போது நான் ரொம்ப பெரிய ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன். ரொம்ப பெரிய ஸ்கிரிப்ட் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதே கோடே நான் காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே கண்டினியூன்னு கொடுத்துருக்கேன். இங்கே நான் கண்டினியூன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் இங்கே என்னன்னா ஸ்டார்ட் ஆஃப் த செகண்ட் லூப்பு, எண்ட் ஆஃப் த செகண்ட் லூப்புன்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ இது ஒரு பெரிய ஸ்கிரிப்ட். இப்போ இந்த பெரிய ஸ்கிரிப்ட் ரொம்ப பெருசாக இருக்கா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டெர்மினல், நியூ டெர்மினல் வேணா எக்ஸிஸ்டிங் டெர்மினல் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணனா நீங்களே பார்க்கலாம், ஸ்டார்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லூப்பு ரன் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆஃப் த செகண்ட் லூப்புன்னு சொல்லிட்டு அதுவும் ரன் ஆயிடுச்சு. அப்போ அவுட்புட்டே பெருசாக வருது. இப்போ நான் இதில் போயிட்டு நான் இப்படி பேஷ்ன்ற கொடுத்து ரன் பண்ணேன்னா எனக்கு வரப்போகிற அவுட்புட்டே பாருங்க இவ்வளோ பெரிய அவுட்புட் இருக்குது. அப்போ இதில் நான் லைன் பை லைனாக பார்த்து நான் எங்கே டீபக் பண்ணுறது? அப்போ நம்மளுக்கு இந்த பேஷ் -x ஃபைல் நேமுக்கு பதில் நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குங்க. இன்னொரு என்ன ஆப்ஷன்னா, நீங்கள் செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ செட் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அப்படின்னா என்னன்னா, எனக்கு இந்த பாட்டுக்கு எனக்கு டீபக்கிங் வேண்டாம், ஒன்லி இந்த பாட்டுக்குள்ளே மட்டும்தான் டீபக்கிங் வேணும். அப்போ செட்டு ப்ளஸ் எக்ஸ் இங்கே அப்படியே காப்பி, இங்கே செட் ப்ளஸ் எக்ஸ். அப்படின்னா இங்கேருந்து துவங்கி இதுக்குள்ள வரைக்கும் இந்த ஸ்கிரிப்டுக்கு மட்டும் எனக்கு என்ன பண்ணுன்னா டீபக்கிங் மோட ரன் பண்ணு, மற்றதுக்கு ரன் பண்ண வேண்டாம். அப்போ இதுதான் நம்ம இந்த செட் ப்ளஸ் எக்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகணும், எங்கே முடியணும், நடுவில் எத்தனை லைன்ஸ் இருக்கோ அதை மட்டும் டீபக்கிங்கில் ரன் ஆகும். நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ கோ டு மை டெர்மினல் அண்ட் எக்ஸிஸ்டிங் டெர்மினல் நான் ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டைரெக்டாகவே இந்த பேஷ்ன்ற கமாண்ட்லாம் நான் கொடுக்கலாம், வெறும்னே ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணனா நீங்களே பார்க்கலாம். ஸோ செட் ப்ளஸ் எக்ஸ் ஒர்க் ஆயிருக்கு. ஸோ செட் ப்ளஸ் எக்ஸ் கொடுத்துருக்கேன். எனேபிள் டீபக்கிங், சாரி மை பேட், -x. ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே -x அண்ட் இங்கே +x அப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணு, எனக்கு இங்கே முடிஞ்சிரு. இப்போ நான் ரன் பண்ணனா நீங்களே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்னென்னா ஸ்டார்ட் ஆஃப் த லூப்பு 1 2 3 4லாம் வந்துருச்சு, எண்ட் ஆஃப் த லூப் முடிஞ்சிருச்சு, ஸ்டார்ட் ஆஃப் த செகண்ட் லூப்னு வந்துருச்சு. ஆனால் இங்கேருந்து நான் மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன ஸ்டார்ட் பண்ணுறேன்னா என்னோட டீபக்கிங் மோட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ இங்கேருந்து டீபக்கிங் ஸ்டார்ட் ஆகும். நீங்களே பார்க்கலாம் அவுட்புட் கொஞ்சம் இன்டெப்த்தாக வருது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு என்னென்னா எனக்கு டீபக்கிங் மோடு போகுதுன்னு நான் சொல்லிடுறேன். அப்போ அதுக்கு மேலே ஒர்க் ஆகாது, எண்ட் ஆஃப் த செகண்ட் லூப்னு வந்துடுறேன். அப்போ நீங்கள் ஒன்று உங்களோட ஸ்கிரிப்டை மொத்தமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா டீபக்கிங்கில் போடலாம், பேஷ் -xன்னு. இல்லை ஒரு பர்டிகுலர் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்கிரிப்டை மட்டும் நீங்கள் டீபக்கிங் பண்ணாலும் இந்த செட் -x அண்ட் +xன்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டார்ட் ஆகு, இங்கே முடி, இதுக்குள்ளே இருக்கிற ஸ்கிரிப்டை மட்டும் எனக்கு டீபக்கிங்கில் போட்டு காமின்னு சொல்லிட்டுமே யூ கேன் எனேபிள் டீபக்கிங் ஆல்சோ. ஸோ இன்னைக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பிட் ஆஃப் வேரியபிள்ஸ் டைப்ஸ், நம்ம லோக்கல் அண்ட் ரீட் ஒன்லி வேரியபிள்ஸ்லாம் பார்த்தோம், குளோபல் வேரியபிள்ஸும் பார்த்தோம், அண்ட் பிட் ஆஃப் டீபக்கிங், ஹவு டு டீபக் யோர் ஸ்கிரிப்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வித் திஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு நம்ம ஷெல் ஸ்கிரிப்டிங்கில் பார்க்க வேண்டிய டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். நம்ம பார்ட் 5 ஆஃப் ஷெல் ஸ்கிரிப்டிங் அண்ட் லினக்ஸ் சீரீஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஃபியூச்சர் வீடியோஸில் நான் இன்னும் அட்வான்ஸ்டு டாபிக்ஸ் லைக் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். அண்ட் ஐ ஹோப் யூ லைக் த கண்டென்ட் விச் ஐ எம் டீச்சிங் யூ. அண்ட் சப்போஸ் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக் அண்ட் இஃப் இட் இஸ் யூஸ்ஃபுல்னா do like and subscribe to Learn with Mithran, and also don't forget to share to your friends. It may be even useful for them. And suppose நீங்க
என்னை நேராக வந்து மீட் பண்ணணும், உங்களுக்கு ஐடியில் கரியரை ஸ்விட்ச் பண்ணணும், ஆர் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஆர் நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்டில் இருக்கீங்க, இஃப் யூ வாண்ட் டு கெட் இன் டு ஐடினா கேன் ஆல்வேஸ் கம் அண்ட் விசிட் மீ. ஸோ ஐ எம் பார்ட் ஆஃப் கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ் பெரும்பாக்கம். அண்ட் அங்கே நானும் என்னோட டீமும் cloud and DevOps as well as Python AI. So நம்ம Linux, AWS Cloud, Azure Cloud, GCP Cloud, a lot of DevOps tools as well as machine learning, deep learning, generative AI. இதெல்லாமே நானும் என்னோட டீமும் தான் இன் கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ் பெரும்பாக்கம் we are taking care of it. ஸோ நீங்கள் you can always contact me. I'll put my phone number as well as my admin's number in the description below. Suppose நான் ரீச் பண்ண முடியலன்னா you can always WhatsApp me. So I'll be replying back, but telephonic call, maybe if it is engaged now, you can reach my admin also. So thanks for watching till the end. And suppose உங்களுக்கு career change பண்ணணும், if you want to get into IT now, do come and visit Greens Technologies as well.